ஹாய் ஆல், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம அலுமினி சேனல் பிஎம்ஹெச்எஸ் அலுமினி சேனல் வந்து மானிட்டைசேஷன் பெனிஃபிட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது. எவ்வளோ பணம் வரலாம் ஒன்றும் தெரியல. இப்போ தான் வஞ்சி அண்ட் செல்வா சிபி வந்து அந்த அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை தான் கொடுத்துருக்குறோம். இதில் வர்ற ஒவ்வொரு ஃபண்டும் அப்பா அம்மா இல்லாத ஒரு பையனும் பொண்ணுக்கு இந்தியா முழுவதும் படிக்கிறதுக்காக கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம்னு. கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அப்படி தான் நம்ம இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு 45 நாள், ஒரு 50 நாள் இந்த வேலை பார்த்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். நிறைய இழந்துட்டோம் இதெல்லாம் பண்ணுறக்கு. ஏன்னா எல்லோரும் பர்சனலாக நிறைய கோத்ரூ பண்ணாங்க. நானும் நிறைய கோத்ரூ பண்ணேன். என் பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, எல்லா பக்கமும் சரி நிறைய கோத்ரூ பண்ணி தான் இந்த வேலையை நாங்கள் பண்ணணும். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து டெய்லி ஒரு 10 மணி நேரம் உட்காந்து தான் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஏசலில் வந்து க்ளோஸ் டு 8,600 ஆர் 7,000 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 9,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க ஏசலுக்கு. ரொம்ப நன்றி மக்களே. அதே மாதிரி பிஎம்ஹெச்எஸ்க்கு வந்து கொஞ்சம் குறைவாக 1,300 பேர் பக்கமாக இருக்கிறீங்க, மேலே இருக்கீங்க. பியூ க்ளோஸ் டு 2,000 பேர் இருக்கீங்க. இதை அதிகப்படுத்துங்க. இதில் வர்ற பணம் வந்து நல்ல ஒரு காரியத்துக்காக போகுது, படிக்கிறதுக்காக போகுது. உங்களை நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி, ஒய்ஃப் இந்தியா கிளம்ப வேண்டியதாக வந்துருச்சு. அப்படி இருந்தால் கூட அவசரம் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனா கூட உங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறீங்க. ஒரு வீடியோ தமிழில் பண்ணாலும் கண்டிப்பாக இங்கிலீஷில் பண்ணுற மாதிரியும் ஒன்று இருந்த சுச்சுவேஷன். அதுவும் இவ்வளோ இதுலேயும் நம்ம பண்ணுறோம். எம்கேடிஆர்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, நீங்கள் போங்கப்பா நாங்கள் பார்த்துக்கிறோங்கலாம் சொன்னாங்க. இதுக்கு ஒர்க் பண்ண அத்தனை லீடர்ஸ்க்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரேணு, சாரு, வஞ்சி, செல்வா சிபி, குஹன், திவ்யா, சுபா, ஷாரா, ஆஷா, பிரகாஷ், சுதாகர்னு கூப்பிடுவோம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறையா வேலை செஞ்சு தான் இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி 10 லீடர்ஸ் கொடுத்த வீடியோஸும் லீடர் ஸ்பீச்சுன்னு போட்டிருப்போம். நான் பண்ணின வீடியோஸ் வந்து தமிழில் ஒரு 90 இருக்குது, இங்கிலீஷில் ஒரு 40 வீடியோ இருக்கும். அது எல்லாமே உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். பிஎம்ஹெச்எஸ் சேனல் இருக்குது, அதில் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். அந்த வீடியோஸை பார்த்து வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் தான் கொஞ்சம் ஃபண்டு வரும். இது ஒரு பையனுக்கும் பிள்ளைக்கும் படிக்கிறதுக்காக போகுது. எவ்வளோ நேரம் நம்ம இதுக்கோ செலவு பண்ணுறோம். இதை செலவு பண்ணினோம்னா இதை கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இது இன்னொருத்தருக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு உதவியாக இருக்கும், அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு. அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க டிஎஸ். அண்டு நிறைய பேர் என்னை யாருன்னு தெரியாது, ஆனால் இருந்தாலும் ஒரு நல்லது பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்பி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களை எப்போவுமே கஷ்டப்படுத்த மாட்டோம், டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இல்லை ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் நீங்கள் ஒன்று வேணும்னா வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு தான் நாங்களாம் இருப்போம். நீங்களும் கூட சேர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா நண்பர்களுக்கும், என்ன தெரியாதவங்களுக்கும் நான் உங்களெல்லாம் வரவேற்கிறேன். நீங்கள்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏசல் சேனலை இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கீங்க. மற்ற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வாட்சர்ஸ் இந்த ஏசலில் வந்து J2U வீடியோஸ் போட்டிருக்கிறோம், அதையெல்லாம் பாருங்கள் நண்பர்களே. இது பக்கத்து ஆப்போசிட் வீடு, நம்ம வீடு கிடையாது. அவங்க ஏதோ இந்த தேங்க்ஸ் கிவிங் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வந்து லைட்டு போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த லைட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, சும்மா வெறும் வீடு தான் இருக்கும். நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்குது. நிறையா வந்து என்ன பண்ணாலும் அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது வந்து ஒருத்தர் வந்து ட்ரிப்பு போகலாம், ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடலாம், ஃபேஷன் ஷோ பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வந்துடாது. நீ நல்லது பண்ணின்னு வச்சுக்கவே, 4 பேருக்கு உதவி பண்ணுறீங்க, உங்களை பற்றி ஒருத்தர் நல்லா பேசினாங்கன்னு வச்சுக்கலேன், நீங்கள் எல்லாத்தையும் இழப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் காசை கான்ட்ரிபியூட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். ஃபேமிலியில் வரும், ஆஃபீஸில் வரும், எல்லா இடத்துலையும் வரும். வேலையை விட்டு தூக்குவாங்க, அத்தனை கெட்டது பண்ணுவாங்க. இதையெல்லாம் கிராஸ் பண்ணி இதையெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. என்னோடு இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர்த்தோட பேரை கூட சொல்ல முடியாது, அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷனை கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. எல்லா ஃபேமிலியிலிருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து தான் வேலை செய்கிறோம். என் லைஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் தான் மேலே வந்திருக்கு. உங்களுக்கு நிறையா டைம் சொல்லிட்டேன். இத்தனை ட்ரஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 3 பண்ணுனா 4 பேர் கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ 7 ட்ரஸ்ட் நம்மளோட வேலை செய்கிறோம். இந்த 7 ட்ரஸ்ட்டில் சேர்ந்து 10,000 பேர் வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரிலாம் இருக்கிறோம். ஒரு 20,000 குடும்பம் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதையெல்லாம் சம்பாதிக்கிறக்கும், இந்த நல்லதெல்லாம் பண்ணுறதுக்கு இழந்தது நிறையா இருக்குது. இந்த சொசைட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே பண்ணல. எங்கள் அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே பண்ணல, எனக்கு எந்த உதவியும் பண்ணல. நம்ம நல்லா இருக்காதப்போ நம்ம மேலே கைண்ட்னஸ் கூட யாருக்கு இல்லை, ஒரு கருணை கூட யாருக்கு வந்ததில்லை. இப்படி இருக்காங்களே, நம்மளுக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குது, இந்த பையனுக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு நினச்சவங்க யார் விரலுட்டு நீரலாம்ப்பா. less than 5 people தான் இருப்பாங்க என் லைஃப்பில்.
அப்படியெல்லாம் இருந்து எங்கள் அம்மாவை இது யாரும் பண்ணல. எங்கள் அம்மாவுக்கு எந்த உதவியும் பண்ணல. அந்த மாரி இருக்கிற அம்மாவையெல்லாம் பார்த்துக்கணும். அந்த மாரி இருக்கிற பையன் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்ட பையனை பார்த்துக்கணும். புள்ளைகள பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும். எங்கள் அம்மாவுக்காக நான் கிரியேட் பண்ணணும்னு நெனச்சது தான் இதெல்லாம். எங்கள் அம்மாவுக்காக நான் ஒன்ன பண்ணணும். எங்கள் அம்மாவுக்காக நான் கஷ்டத்த எடுத்துக்கணும். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசு 14 வயசுல ஓடி ஓடி இந்த சொசைட்டியில 1,000,000 ஒரு கோடிக்கணக்கு எத்தனை வேலை பண்ணியிருப்பேன். எத்தனை காச குடுத்துருப்பேன். எவ்வளோ நேரத்த குடுத்துருப்பேன். எத்தனையெல்லாம் இழந்திருப்பேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் தான் என் கூட வந்து க்ளோஸாக இருக்கிறாங்க. புரியாதவங்க எப்போவுமே நெகட்டிவாக என்ட்ட பேசிட்டு அது இதையும் பண்ணிட்டு தான் போவாங்க. நம்ம கேட்குறது வந்து ஒன்று மட்டும்தான். இந்த சேனலை பெருசு பண்ணுங்கள். இந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். வீடியோஸ் பார்த்தா வாட்ச் ஹவர்ஸ் வரும். இது நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றும். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் பண்ணுற சின்ன உதவி இன்னொருத்தருக்கு ஒரு வாழ்க்கையவே கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். அவங்க படித்து முடிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். தோற்று போகணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க இருக்காங்க, என்னை பார்த்துக்குவாங்கன்னு ஒரு தைரியம் இருக்கும். முகம் தெரியாத மக்கள் தான் நிறைய தடவை எல்லாத்துக்கும் உதவி பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து நான் கைண்டாக உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரியாது, புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க சேனலில். ஸோ எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லா முயற்சியும் பண்ணுங்கள். எல்லா எஃபர்ட் எங்களுக்கு கொடுங்க. என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே யூஸ்ஃபுல்லானது தான் பண்ணுவோம். எங்கேயுமே வந்து புரியாதவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் 30 வருஷமாக இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன். எத்தனை இழந்திருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். புரியாதவங்க ஏதோ 2 பேசிட்டு நெகட்டிவாக பேசத்தான் செய்வாங்க. நம்ம வந்து 1000 விஷயம் பண்ணுறோம். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு கொடுக்குறோம், ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். கான்ட்ரிபியூஷனை திரும்ப வாங்கிக்க மாட்டோம். கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம், எஃபோர்ட் கொடுக்குறோம், கேரியர் கைடன்ஸ் பண்ணுறோம், விசா, ஜாப்ஸு, பர்சனல் ஹெல்ப்பு, அக்கமடேஷன், இந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணுறோம். அப்போ ஒரு சிலர் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ ஏன்ப்பா ஏதாவது ஒன்று ஒரு ₹1000 யாரும் தர முடியாதா? இல்லை வந்து ஒரு மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணிட முடியாதா? எத்தனை ஈவெண்ட் நடந்திருக்குது வந்து எட்டி பார்க்கக்கூடாதா? இதெல்லாம் கேட்காம பண்ணுறாங்க. அப்போ வந்து நீ ஏன் இதெல்லாம் பண்ணல, மற்றவங்கலாம் பண்ணுறாங்களே கொஞ்சம் பண்ணி தரலாம்ல அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு கோவம் வரும், கண்டபடியே பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிற மக்கள் இருந்துக்கிட்டே தான் மக்கள் இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றிலாம் ஒன்றும் நம்ம பெருசாக எடுத்துக்க, நம்ம என்ன இழந்தோங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம எதுக்காக இந்த ஜேர்னியில் இருக்கிறோம்னு தெரியும். நம்ம அதில் பண்ணுவோம். என்னை நம்பி கூட வந்து உணர்வாகவும் உயிராகவும் இருந்து எத்தனையோ லீடர்ஸ் பசங்க பிள்ளை இருக்கிறீங்க. உங்களால் தான் இந்த இடத்துக்கு வந்துச்சு. எவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களால் இங்கே வந்துச்சு. நீங்கள் கேர் பண்ணி வளர்த்திருக்கிறீங்க. கௌதமி மாதிரி லீட்ஸ் எல்லாம் மறந்துட்டேன், கௌதமி பேரை. கௌதமி மாதிரி லீட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவோ எஃபர்ட் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. குரூப்பை பெருசு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ நிறைய வேலை நடந்திருக்குது. நிறைய ஏசல் கெட் டுகெதர், அலுமினி கெட் டுகெதர் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. அவ்வளோ பணம் செலவு பண்ணணும் இதெல்லாம் க்ரோ பண்ணுறக்கும். அவ்வளோ எஃபோர்ட்டை கொடுத்துருக்குறோம். எனக்கு வந்து நான் வந்து நேற்று வஞ்சிகிட்ட சொல்லிட்டு முந்தா நேற்று அதை நம்ம லீட்ஸ் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணேன். என் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப 10 வருஷம் கழிச்சு பேசினேன். ஒரு பொண்ணு, அவங்க வந்து இப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபுல் டைம் ஜாபில் இருக்காங்க. நான் சொன்னேன், நாங்களாம் ஒன்றா தான்ப்பா டிசிஎஸில் வேலை செஞ்சோம், நான் எங்கே இருக்கிறேன் இப்போ பாருப்பா அப்படிங்கும்போது அதுக்கு வஞ்சி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. அப்படி அது ரீசன் தெரியுமே எனக்கு யார். இந்த நிமிஷம் கூட அந்த பொண்ணு வந்து அவங்க ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்க அடுத்த லெவலுக்கு எங்கே போகணும்னு யோசிப்பாங்க. இந்த நிமிஷம் கூட நீங்கள் ஏசல் அலுமினி இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் என்ன டாஸ்க் வரணும், இன்னும் எப்படி யோசிக்கணும், இன்னும் எதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு, அப்படி யாருக்கு இன்னும் என்ன கொடுக்கணும் அப்படி நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி அதை எல்லா லீட்ஸ் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அதேமாதிரி 10 வருஷம் கழிச்சு முந்தானித்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த எமர்ஜென்சி நிறைய கோத்ரூ பண்ணுறதுனால மெசேஜ் பண்ணியிருந்தேன். கனகான் தான் எனக்கு கூப்பிடுவோம். அப்படி இப்போ கூப்பிட்றதில்ல நேற்றுலேருந்து. அப்புறம் ஆந்திரா பையன் ஒரு பெரிய லெவலில் இருக்கா அப்படி டிசிஎஸில். நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். அப்படி யூஆர் வெரி இன்னசென்ட் அண்டு கைண்ட். எல்லார்த்த பற்றி கேர் பண்ணி ஒர்க் பண்ணுறது எனக்கு உன்னை பற்றி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எவ்வளோ பாலிடிக்ஸில் நடந்துச்சு. நாங்கள் பிரியாமல் தான் இன்னும் இருக்கோம். அத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நண்பங்கிட்ட போய் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு பிங் பண்ணுறேன். அவர் 10 நிமிஷம் பேசணுன்னு மனசு பூரா அப்படி நிறைஞ்சு போச்சு. அதுதாங்க நட்பு. நம்ம ஒருத்தர் இருக்கிற இடத்துல உண்மையாகவும் உணர்வாகவும் இருந்து பழகிட்டோம்னா அவங்க நம்மளை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு பேசினாலும் நம்மளுக்கு அந்த பழைய ஃபீல் வரும். நம்ம நல்லா இருப்போம், அவங்களோட நம்ம வாழ்க்கை மாறும். அட்லீஸ்ட் அந்த வழியிலிருந்து அவங்க எடுத்துட முடியும். மக்களை வந்து நம்பணும். அதே மாதிரி வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து காரணம் பணம் விட்டது வேறு ரீசனாக இருக்கும்ல, அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க தப்பிக்கிற நிலைமையில் இருப்பாங்க. அப்போ நான் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நான் மற்ற லீட்ஸ்லாம் சொல்லி மெம்பர்ஸ்ட்டை சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது ஒரு சில லீட்ஸ் வரமாட்டாங்க. இந்த ரீசன் எனக்கு பிடிக்கலைங்க கேர், நான் வரமாட்டேன்னு. இல்லை சரிப்பா நான் பண்ணுறேன், என் நண்பன் அப்படி விட்டுறக்கூடாது, அவன் தப்பு தான் பண்ணி விட்டுருந்தாலும் அவனை இப்போ காப்பாற்ற வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து பண்ணும்போது என் ஃப்ரெண்டு வந்து வேணான்னு வரலின்ட்டு போனவங்க வந்து உங்களை மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல, நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் கூட நின்னாகணுமில்ல, அந்த ஒரு கர்மாக்கான வந்து நிற்கிறேன்னு பண்ணி கொடுத்த நண்பர்களாக இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நீங்களாம் இல்லைன்னு இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ஆள் பண்ணினதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எப்போவுமே அப்படிலாம் சொன்னதில்லை, யாரோட கிரெடிபிலிட்டி மறைச்சதில்லை. ஆஷாவுக்கெல்லாம் வீடியோ பண்ணும்போது அந்த பிரகாஷ் வந்து கேட்டால் அப்படி கல்வி கண்ணை திறந்து வைத்த கடவுள் நியமான ஒரு பாட்டு போட்டு தலைவரே இது ஓகேவா நான் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டேன். தாராளமாக அப்லோட் பண்ணுன்னு தான் சொன்னோம்.
யார் வீடியோ கொடுத்தாலும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். யாரையும் எல்லாத்தோட சக்ஸஸையும் செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லாத்தோட பெயினையும் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் நம்பி வந்து கொடுங்க. இப்போ ஒரு 10 லீடர்ஸ் வீடியோ பண்ணியிருக்காங்க. 10ஐயும் வந்து லீடர் ஸ்பீச்சுன்னு போட்டிருக்கோம். ஸ்பீச்சுன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்க, இதை நல்லா எடுத்துகிட்டு போகலாம். யாரோ முடிஞ்சது சின்ன உதவி, நீங்கள் பார்க்குறதோ, லைக் பண்ணுறதோ, கமெண்ட் பண்ணுறதோ, சின்ன உதவி வெளியில் எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்சால் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், எங்களோட வந்து இருங்க, கொஞ்சம் ஒர்க்கை பண்ணி கொடுங்க. நீங்களும் ஹெல்ப் எடுத்துக்கங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நல்ல பீப்புளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சம்பாரிச்சோம்னா வாழ்க்கை முழுவதும் வழி இல்லாமல் இருக்கும். அதை உயிர் போகிற நேரத்தில் அவன் கூட இருப்பான். உயிர் காப்பான் நண்பன் இருக்காங்க. அப்படி தான் இது வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன். அம்மாவுக்காக ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அம்மாவுக்கு யாருமே உதவி செய்யலை, சூசைட் பண்ணி செத்து போச்சு. நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு இன்றைக்கி ஒரு அம்மா கிடச்சிருக்காங்க, ஒரு அப்பாவும் கிடச்சிருக்காங்க, நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்கிறீங்க, தோழன் தோழி எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கு இது வாழ்க்கை ரொம்ப நிறைவாக இருக்குது. பர்சனலாக நிறைய கோத்ரூ பண்ணுறது கூட இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியும். மெடிக்கல் சரி, சர்ஜரி சரி, நிறையா போயிட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி அத்தனை வழியை வச்சுக்கிட்டு அழுகிற நேரத்தில் அழுதுட்டு மற்ற நேரம் வந்து உட்காந்து இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களேன்னு கூட வந்து வேலை செஞ்சேன். ஏன்னா எல்லா குடும்பத்துலேயும் அது கோத்ரூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் மட்டும் ஸ்பெஷல் கிடையாதுல்ல அப்படின்ட்டு வந்து பண்ணேன். ஏன்னா நம்ம நிறுத்தினோம்னா அது நின்று போயிடுமே அப்படின்னு பயந்துக்கிட்டு வந்து பண்ணேன். சரியா? ஸோ லவ் யூ ஆல். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ டியர்ஸ். பை.